विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा. சிவபூஜை பண்ணிவிட்டு அந்த நந்தியை வச்சுவிட்டு அந்த மணியில் இருக்கிற நந்தி இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் நிர்மால்ய தீர்த்தத்தை விட்டுவிட்டு புஷ்பத்தை வச்சுவிட்டு பரமேஸ்வரனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணலை, சிவபக்தாளெல்லாம் ஸ்மரிக்கணும். பாலி ராவண சண்டேசர் சண்டிகேஸ்வரர் பாணன் பாணாசுரன் ராவணன் எல்லாரும் சிவபக்தாள். இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணுறது தெரியுமோ, எல்லாத்தையும் எடுத்து வச்சு பூஜை பண்ணுன்னா தான் உட்காடுறோம். நாம் பூஜை பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு அவளே பண்ணிவிட்டு போயிடலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்படி உட்காந்துட்டு எழுந்துட்டு போகிறது, இதான் நாம் பண்ணுற பூஜை. ராவணன் எப்படின்னார், புஷ்பக விமானத்தில் போவானா, புஷ்பம் சுகந்தம் சுதலஞ்ச பில்வம். எங்கேயாவது புஷ்பத்தை கண்டாலோ பில்வ மரத்தை கண்டாலோ சுத்தமான தீர்த்தத்தை கண்டாலோ விமானத்திலேருந்து கீழே இறங்கி உட்காந்துருவோன்னா சிவபூஜைக்கு. சிவபூஜைக்கு பரமேஸ்வரன் வேண்டாமான்னு கிருஷ்ணனை பூஜை பண்ணுறது தான் சிரமம், ராமரை பூஜை பண்ணுறது தான் சிரமம். ஏன்னா அவர் கரச்சரணங்கள்லாம் வேணும் இருக்குது, கோதண்டத்தை வச்சுக்கணும், குழலை வச்சுக்கணும். பரமேஸ்வரனுக்கு அம்மி குழவி மாதிரி ஒரு குழவி எடுத்து வச்சா போகிறோம், ஆகிருதியாக தானே அவருக்கு. அப்படி ஒரு கல்லை உருண்டையாக இருக்கிற கல்லை எடுத்து வச்சுட்டு பூஜை பண்ணுவானா. லங்கா தத்ராத லங்காதிபதிர் மகாத்மா தம் சந்திரசேகரம் பூஜையதீதி சித்திரம். ஆச்சரியம், அப்படி பூஜை பண்ணுவனான் ராவணன். அதனால தான் ராவணன் இந்த ஒரு கால் இந்த சிவதனுசை நாம் வளைச்சுட்டோம்னா பரமேஸ்வரனை அகௌரவப்படுத்துகிற மாதிரின்னு வரமாட்டேன்னுட்டாலாம் ராவணன். எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்தா போஜன் சொல்கிறான், நான் கிருஷ்டம் ந சட்டாத்கிருதம் நனமிதம் ஸ்தானாச்சனத்யாஜிதம். அவன் அந்த பரீட்சையை லூஸ் பண்ணுறான். சமஸ்கிருதத்தை தான் எழுதணும், சமஸ்கிருதத்தை இப்போ இங்கிலீஷில் எழுது, சமஸ்கிருதத்துக்கு நீ தமிழில் எழுது அப்படின்னு எப்படி லூஸ் பண்ணிவிட்டா எக்ஸாமை. அது மாதிரி அவன் அந்த ஸ்வயம்பரத்தில் பந்தயம் வச்சானே சிவதனுசு, அதை லூஸ் பண்ணினான். அந்த வில்லை எடுத்து வளைச்சு நான் பூட்டி அந்த கயத்தை ஒரு தடவை இழுத்து விட்டால் டங்குன்னு சத்தம் கேட்கும், டங்காரம்னு பேர். இப்படி பண்ணினா சீதையை கொடுக்குற. பார்த்தா முடியல, யாராலும் முடியல. அப்புறம் சொன்னா, நீ டங்காரம் பண்ண வேண்டாம், வளைச்சு நான் பூட்டிடு, சீதையை கொடுத்து. அதுவும் முடியல. நீ நான் பூட்டவே வேண்டாண்டா, கொஞ்சம் வளைச்சு காமி போறோம்னா, அதுவும் முடியல. ஒரு காரியம் பண்ணு, படுக்கையில் கிடக்கிற சிவதனுசை எடுத்து நிறுத்தி நேராக கம்பு மாதிரி காமி போகிறோம், சீதையை கொடுக்குற. அதுவும் முடியல. அப்போ சொன்னால், கிழக்கு மேற்கு இருக்கிற வில்ல தெற்கு வடக்கில் மாற்றி வச்சுட்டு சீதையை கொடுத்துரு. அதுவும் முடியல. ஒரு 2 இன்ச்சு நகர்த்தி காமிடான்னு ஆகும், சீதையை கொடுக்குற. நான் கிருஷ்டம் ந சட்டாத்கிருதம் ந நமிதம் ஸ்தானாச்சனத்யாஜிதம். யாராலும் முடியலன்னு உடனே சீதையை பார்த்து ஹோன்னு அழுதானா. வீரர்கள் இருக்கிற பூமின்னு நினைச்சுண்டு சிவதனுச பந்தயம் வச்சுட்டேனே, வீரன் இல்லாத பூமியா போயிடுத்து, உனக்கு இனிமே என்னால கல்யாணம் பண்ண முடியாதேன்னு அழுதானா ஜனகன். அப்பா அழுத உடனே சீதைக்கும் அழுக வந்துடுது. சபையில் எல்லாருக்கு நேரம் அழுதா நன்னா இருக்காதேன்னு சீதை பட்டுன்னு மாடிக்கு போயிட்டான், உப்பரிக்கைக்கு போயிட்டான். மாடிக்கு போய் பின்னாடியே சகிகள்லாம் வரா, தோழிகள். அவளுக்கு நேரம் அழறதுக்கு வெக்கமாக இருக்கு. ரோடை வேடிக்கை பார்க்குற மாதிரி இவாள்டேந்து தப்பிக்கிறதுக்காக கைப்பிடிச்சு வர வச்சுன்னு ரோடை பார்த்தா. கண்களில் கண்ணீர் வருது, யாருக்கும் தெரியாமல் அழறா. திடீர்னு இடது கண்ணு, இடது கை, இடது தொடை 3 துடிச்சது. இது சுபசகுணமாச்சே. பெண்களுக்கு இடது பாகமும் புருஷர்களுக்கு வலது பாகமும் துடிக்கும். துடிச்சா திடீர்னு துடிக்கணும், அகாரணமாக துடிக்கணும். சில பேருக்கு துடிச்சுட்டே இருந்ததுன்னா ஏதோ நர்வு ப்ராப்ளம்னு இருக்கும்.
நர்வஸ் ப்ராப்ளம், டாக்டர்கிட்ட போகணும். அக்காரணமாக துடிக்கணும், உடனே நின்றுடணும். துடிச்சது, இது ஏதோ சுபகுணம் வருதே அப்படின்னு கண்களை அப்படி தொடச்சிண்டு பார்க்கறா சீதை. ராமலக்ஷ்மணால் வரா. ராமர் வர்றார். இவள் ராமனை பார்க்குற அந்த க்ஷணம் ராமர் சீதையை பார்த்தார். இதெல்லாம் பின்னாடி வருது ராமாயணத்தில். அந்த கட்டத்திலேயே கம்பர் சொல்லிவிட்டார். கம்பராமாயணத்தில் அந்த 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 சந்தர்ப்பத்திலேயே வருது. அத்ரி ஆசிரமத்தில் அனசூயேட்ட சீதாதேவி சீதா கல்யாணம் சொல்லும்போது தான் ராமலட்சுமணால நான் முன்னாடியே பார்த்தேன்னு சொல்கிறேன். இப்படி பார்த்த உடனே ராமர் சீதையை பார்த்துட்டு வரான். அப்போ தான் ராமர் நினைக்கிறார், இதெல்லாம் துளசிதாஸ் சொல்கிறார், நம்மோட மனசு இது மாதிரி ஒரு பொண்ணை பார்க்காதே, அப்படி பார்த்தாலும் மனசில் எந்த ஒரு பாவமும் தோன்றாது. இவளை பார்த்த உடனே நமக்கு மனசில் இப்படி ஒரு பாவம் தோன்றதே புரியலையேன்னு நினச்சாரா ராமர். என்னன்னு புரியலையே. விஸ்வாமித்திரர் சபைக்கு அழிச்சுன்னு வந்து காமிக்கிறார். 5000 வீரர்கள் 8 வீல் போட்ட பெட்டியை இழுத்துன்னு வரானோ. 5000 வீரர்கள். நிருணாம் சதானி பஞ்சாசத்து அப்படிங்கிறார் வால்மீகியை எண்ணிக்கை கொடுத்துட்டார். 50 100 சதானி பஞ்சாசத்து, 8 வீல் போட்ட பெரிய இரும்பு வெட்டி பிடிச்சி இழுத்துன்னு வரான். அதை நகர்த்துறதுக்கு 5000 பேர் வேணுமா, தேறி பிடிச்சி இழுக்கிற மாதிரி. சபையில் கொண்டு வந்து நிறுத்தினா. இந்த இடத்த கம்பர் 60,000 விட்டார். இங்கே 5000 இருக்கு, 60,000 விட்டார் கம்பராமாயணத்தில். இந்த பாடலை சிதம்பரத்தில் தீட்சிதாலாம் ஆட்சேபிச்சா. மூல கிரந்தத்தில் 5000 இருக்கு, நீ என்னமா 60,000 சொல்லலாம்னார். அப்போ தான் கம்பர் சொல்கிறார், இந்த ராமாயணம் என்ன அபிப்பிராயம் இல்லைன்னார். இது என்னுடைய உபாசனாமூர்த்தியான லக்ஷ்மி நரசிம்மத்தோட அபிப்பிராயம். அவன் லக்ஷ்மி நரசிம்ம உபாசகன் கம்பர். அந்த நரசிம்மமூர்த்தி தான் எனக்கு எடுத்து கொடுக்குறார். நானும் சரியாக தான் சொல்லியிருக்கேன்னு ஆகும். எங்கடா 5000 எங்கே இருக்குது, 60,000 எங்கே இருக்குது, 60,000 எங்கே இருக்குன்னா 60,000ன்னு போட்டிருக்கே நீ, இங்கே 5000 தானே இருக்கு. நானும் 5000 தான் சொன்னேன்னா என்னன்னா 10,000 ஆகும். 10,000 பாதி பண்ணினா 5000 தானே. நானும் 5000 தான் சொல்லியிருக்கேன். 10,000 கம்பன். அப்படி கொண்டு வந்து நிறுத்தினா இப்போ பல பேர் ட்ரீ பண்ணிட்டு போயிட்டா. இப்போ தான் ராமலட்சுமணால் வந்திருக்கா. ராமலட்சுமணால் வந்து அந்த பெட்டியை அந்த சபைக்கு வந்த உடனே அவசரம் கொடுக்க மாதிரி எழுந்துட்டு ரெடின்னு உடனே விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்கிறான் தசரதன் ஜனகன். உடனே விஸ்வாமித்திரர் இப்போ ராமனுக்காக வந்திருக்கிற வில் வத்சா குழந்தேன்னு கூப்பிட்டார். ராமரை மனசில் வச்சுட்டு ராமலட்சுமணால் 2 பேருக்கும் ஒரே வயசு தான். ஆனால் ஒரு நாள் வித்தியாசம், 24 மணி நேரம் வித்தியாசம். இன்னைக்கு மத்தியானம் ராமர் பிறந்தார், நாளைக்கு மத்தியானம் லட்சுமணசுவாமி. ஒரே வயசாக இருந்தாலும் ஒரு நாள் வித்தியாசம் இருக்கிறதுனால குழந்தைன்னா யாரு? லட்சுமணசுவாமி தானே. வத்சா குழந்தைன்னு உடனே குபீர்னு பாஞ்சார், வில்லுக்கிட்ட போயிட்டாராம் லட்சுமணசுவாமி. நடுங்கி போட்டாராம் வால்மீகி இந்த விஸ்வாமித்திரர். ஏன்னா ராமரோட பலம் ஒரு மீட்டருக்கு அடங்கும். லக்ஷ்மணசுவாமி பலம் என்னன்னா மீட்டருக்கே அடங்காதுங்கிறார். ஜெயத்யதிபலோ ராம லக்ஷ்மணச்ச மகாபலஹா. ராமரை விட பராக்கிரமசாலியா லக்ஷ்மணசுவாமி. என்னடாது இவன் திடீர்னு எழுந்துன்னு போயிட்டான், இவன் ஆரோபணம் பண்ணிவிட்டான்னா கதையே தலைகீழ போயிடுமே. இப்போ யோஜனை பண்ணினார், இது முந்திரி கொட்டை மாதிரி என்ன முன்னாடி போகிறது, என்ன அவசரம் அப்படின்னு ஒரு ராஜகுமாரனை சொல்லலாமா? சக்கரவர்த்தியோட புள்ள இங்கிதமாக சொல்லணும், அவன் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும். வத்சா அப்படி குழந்தைன்னு உடனே போனாருன்னு லட்சுமணசுவாமி. அங்கே போய் நின்று ஆவலாக வில்ல எடுக்க போனார்.
ராமதனு பஷ்யா, உங்க அண்ணாவோட ராமனோட வில்ல பாருடான்னார். சொரேர்னு தான் லட்சுமண சுவாமி. அவசரப்பட்டு இப்படி அசட்டுத்தனம் பண்ணிட்டோமே, திரும்பிவிட்டா. ரொம்ப நன்னா இருக்கு தாத்தான்னு சொல்லிட்டு வந்துவிட்டார். ஒரே ஸ்லோகம் தான் அது. அதை இப்படியும் பிரிக்கலாம் அப்படியும். வத்ச ராமா, ஹே குழந்த ராமா, தனுப்பஷ்யா பாருன்னார். பார்த்தேன் நன்னா இருக்கு அப்படின்னு தானே பதில் சொல்லணும். பாருன்னு உடனே ராமரை சொல்றாரு, எடுக்கலாமா நான் பூட்டலாமான்னு கேட்குறாரு. அப்படி இருக்கணும் குழந்தைகள்லாம். போய் அதை வாங்கிட்டு வாடான்னு வாங்கிட்டு வரேன்னு தலையை சொரிஞ்சானா முகத்திலேயே முழிக்கக்கூடாது. வெட்டின்னு வானா கட்டின்னு வாங்குறான் பாருங்க, அது மாதிரின்னா இருக்கணும். முடியாதுங்கிற சப்தம் வாக்கில் வரக்கூடாது, மனசுலேயே இருக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு இருக்கவே கூடாது. அப்படி ஒரு அபியாசம் இருந்தால் தான் எதையுமே சாதிக்க முடியும். ராமர் விஸ்வாமித்திரர் பாருன்னார், எடுக்கட்டுமா பூட்டட்டுமான்னு கேட்குறாரு. உனக்கு தான் வந்திருக்கு. மாகமடங்களும் மால்விடையும் பொன் நாகமும் நாகமும் நாண நடந்தான். கனக பர்வத சமதைரியா பர்வத சமதைரியா ஹரே மாம் பாகி. கனக தண்டபங்க கோதண்டபங்க பிரச்சண்ட வீர்யா ஹரே மாம் பாகி. ஹரே நாராயண ஹரே கோவிந்த ஹரே கோவிந்த ஹரே மாம் பாகி. நளி நாட்ட கேசவ முகுந்த ஹரே மாம். சுவாமி எப்படி இருந்தான்னார், மாகமடங்களும் ஆழ்விடையும் பொன்னாகமும் நாகமும் நான. தேவதைகள்லாம் ஆகாசத்திலேருந்து இந்த ஆச்சரியத்தை பார்க்குறா. உட்காண்ட ராமர் எழுந்து நின்னாராம். எப்படின்னா ரிஷபம் மாதிரி நின்னாருங்கிறார். மால்விடையும் பொன்னாகமும் மேரு பர்வதம் மாதிரி நிற்கிறார். கனக பர்வத சமதைரியா அப்படி நடந்து வந்தாராம் அந்த வில் பெட்டிக்கிட்ட. எப்படி வந்தார்னார், பொன்னாகமும் நாகமும் யானை வெக்கப்படுற மாதிரி கம்பீரமாக நடந்து வந்தாரா சுவாமி. நான நடந்தான். அந்த வில்லுக்கிட்ட வந்து நின்னாராம் பொட்டிகிட்ட. எப்படி நின்னார்னா அப்படியே மூஞ்சியை உம்முன்னு வச்சுண்டு தலையை தொங்க போட்டுண்டு, இதோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், முடிஞ்சா வரட்டும், முடியாட்டா போட்டோன்னு இப்படிலாம் இல்லை. கனக ஸ்வர்ணமலை மேருமலை மாதிரி கம்பீரமாக நிற்கிறார். என்ன கம்பீரம்னா நம்ம பராக்கிரமத்துக்கு இது தூசின்னு நினச்சாராம். கனக பர்வத சமதைரியா எடுத்து என்ன பண்ணார், இடது கையால் அப்படி தூக்கினார் அனாயாசமா. இத்தனை நாளாக பூஜையிலிருந்து அசைக்க கூட முடியாமல் இருந்த வில்ல இடது கையால் அப்படி சொடுக்கிற நேரத்தில் தூக்கினாராம். கோதண்ட பங்க பிரச்சண்ட வீரியா, அபாரமான பராக்கிரமம். கடுப்பினில் யாரும் அறிந்திலர் கையால் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார். தடுத்திமையாமலிருந்தவர் தாளில் மடுத்தது நாணுதி வைத்தது நோக்கார். கடுப்பினில் யாரும் அறிந்திலர் கையால் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார். அப்படியே ஒவ்வொரு சீனா வர்ணிக்கிறார் கம்பர். இத்தனை ராஜாக்களால் முடியாத இந்த காரியத்தை இந்த குழந்தை பண்ணும்பொழுது நாம ரொம்ப கவனிச்சு பார்க்கணும். பார்த்துட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகுது, நாம் அறியாமலே இந்த எமைகள் ஒன்னோட ஒன்று மூடுறது. மூடுறது மூடுற நேரத்தில் இவன் எடுத்துட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு என்ன பண்ணாலாம் உட்காண்டிருந்தவா அத்தனை பேரும் தடுத்திமையாமல் இருந்தவர். ரெண்டு கையாலையும் எமையை பிடிச்சுன்னுட்டாங்கிறார் கம்பர். அந்த நேரம் கூட நமக்கு அலட்சியமாக நாம் இருந்துடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது.
அப்படி பார்த்தும் என்ன பார்க்க முடிஞ்சது அவளுக்கு? கடுப்பு. கடுப்புன்னா தமிழில் வேகம்னு அர்த்தம், ஸ்பீடு. கடுப்பினில் யாரும் அறிந்திலர், யாரும் பார்க்க முடியலையா. எடுத்தது கண்டனர், வில்ல எடுத்ததை பார்த்துட்டா. அப்புறம் அவ்வளோ ஸ்பீடு, எதையும் பார்க்க முடியல. இட்டது கேட்டாருங்கிற இந்த வில்லு உடஞ்ச சத்தம் இருக்கு பாருங்க, அந்த சத்தத்தை தான் இந்த ராமகர்ணாமிர்தத்தில் 8 ஸ்லோகம் இந்த வில்லு உடஞ்சத்தை வர்ணிக்கிறார் ராமபத்ர தீட்சிதர் ராமகர்ணாமிர்தத்தில். இந்த வில்லு உடஞ்சு அந்த மிதிலா நகரம் எப்படி இருந்ததுங்கிறத 8 ஸ்லோகம் சொல்கிறார். அவ்வளவு ஸ்பீடாக எடுத்ததை பார்த்தா உடஞ்ச சத்தத்தை தான் கேட்டார். எடுத்த உடனே உடைக்க முடியுமோ? எடுத்து நிறுத்தி வளைக்கும்போது வழிக்கின்னு போகாமல் இருக்கிறது தன்னோட திருவடியை நீட்டி அதுக்கு ஒரு முட்டு கொடுத்து அப்புறம் வளைச்சு நான் பூட்டி இத்தனை காரியம் பண்ணணுமோ. தடுத்திமையாமல் இருந்தவர் கண்ணை பிடிச்சுட்டே இருக்கானே, அவன் தாளின் மடுத்தது அது வழிக்கின்னு போகாமல் இருக்க திருவடியில் வந்து தடுத்து நிறுத்தினானே, அதையோ ஒரு அணைப்பு கொடுத்தானே, அதையோ நானுதி வைத்தது நோக்கார். அதை திருவடியில் அப்படியே முட்டு கொடுத்துண்டு வளைச்சு 4 யுத்த பூட்டினத்தை யாரும் பார்க்கலையா. கடைசியில் என்ன ஆச்சுன்னா சத்தம் தான் கேட்டேன். இத்தனை மகா பராக்கிரமசாலிகளெல்லாம் முடியாத இந்த சிவதனுசை இந்த குழந்தை எப்படி ஆரோபணம் பண்ண முடியும், எப்படி வளைக்க முடியும், எப்படி நான் பூட்ட முடியும், எப்படி உடைக்க முடியும்? கம்பர் சொல்றார், அது அவன் பண்ணலேன்னுட்டார், ராமன் பண்ணல. அந்த வில்லை எடுத்து வளைக்கும் போது வழிக்கின்னு போகாமல் இருக்க அந்த திருவடி எப்படி அணைவா வச்சாரோனோ, திருவடி ஒரு நுனியில் ஒரு நுனி கீழே இருக்கு திருவடியில், இன்னொரு நுனி மேலே இருக்கு. அந்த மேல் நுனியை பார்க்குறாராம், அது அப்படியே சொட்டு சொட்டுன்னு அப்படியே ஜலம் சொட்டுறது அந்த நுனியிலேருந்து. அது கண்ணீர் விடுறது. என்ன கண்ணீர் அப்படின்னா, நாம் 2 பேரும் ஒன்றாவே பிறந்தோம், ஒன்றாவே வளர்ந்தோம், ஒன்றாவே பூஜையை வாங்கிட்டோம். இன்னைக்கு நீ ராமனுடைய திருவடியை தொட்டுட்டியே, என்னால் தொட முடியலையேன்னு மேல் நுனி அழுதுதுன்னார். மேல் நுனி அழுதுது. அவனா எடுத்து ஒன்றை வச்சுனுட்டான், நானாவது இன்னொரு திருவடியை தொட்டுடுறேன்னு அதுவாகவே வளைஞ்சு உடஞ்சு திருவடியை தொட்டுதுன்னார். தர்மாத்ம சரணம்பு சொக்க சிவ சாபமுனு தபமே மீஜேசனோ தெளியா. தியாகராஜ சுவாமிகள் சொல்றார், தர்மாத்மாவனுடைய ராமச்சந்திரப்பவனுடைய திருவடியை தொடுவதற்கு அந்த சிவதனுசு என்ன புண்ணியம் பண்ணினதோ தெரியலையே, என்ன தபஸ் பண்ணினதோ தெரியல. சிவதனுர்பங்கம் பண்ணி சீதையை குணுதுட்டார், கன்யாம் கனகசம் பண்ணாம்னு கன்னிகாதானத்துக்கு. சுவாமி கையை பின்னாடி கொண்டு போயிட்டார். ஏதோ வில்ல உடைக்க சொன்னே உடைச்சேன், இந்த கல்யாணம் கார்த்தியில் எங்கள் அப்பாவை கேட்டு, இது மாதிரி எல்லா குழந்தைகளும் இருந்தால் எவ்வளோ நன்னா இருக்கும், இதெல்லாம் எங்கள் அப்பா அம்மாவை கேட்டுக்கோங்க, இந்த ஜோலியெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு விட்டார். அதனால தான் சுவாமி பின்னாடி சொல்கிறார் சுக்ரீவன்ட்ட, என்ன மாதிரி புள்ள கிடையாதுறாங்கிறார். மத்விதாவா பிதுப்புத்ராவா, உலகம் முழுக்க தேடினாலும் என்ன மாதிரி புள்ள உண்டா அப்படிங்கிறார். சீதை சொல்கிறா, எங்கிட்ட ராமனுக்கு ரொம்ப பிரியம், எங்கள் ஆத்துக்காருக்கு. ஏன் தெரியுமா, எங்கள் மாமனார் பார்த்து என்ன பண்ணி வச்சாருன்னு பிரியங்கிறார். தாரா பிதிருக்கிருதாயித்தி, சுவாமிக்கு அவ்வளவு பிரியமா செய்தார். பிரியாது சீதா ராமஸ்ய தாரா பிதிருக்கிருதாயித்தி. உடனே தசரத சக்கரவர்த்திக்கு மங்கள சமாச்சாரங்கள்லாம் சொல்லி அனுப்பிச்சு தசரத சக்கரவர்த்தி வந்துவிட்டார், ராமரையும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு விட்டார். பிராச்சீதிசு சசி உயவு சுகாவா சியமுக சரிசு தேக்கி சுக்கு பாவா. தசரத சக்கரவர்த்தி வரத்துக்கு ஒரு 4 நாள் 6 நாள் ஆகும். இப்படி ராமர் ஒரு நாளைக்கு சாயங்காலம் 6 மணி 7 மணிக்கு மேலே மாடியில் வந்து உட்காண்டாராம்.
கிழக்கு திக்கில் சந்திரன் உதிச்சான் ராத்திரி பௌர்ணமி அன்னைக்கு. பிராச்சி திசி சசி உயவு சுஹாவா. உடனே ராமர் நினைச்சாராம், இது மாதிரி தானே அன்னைக்கு சீதையோட முகம் இருந்தது, இந்த பூர்ணச்சந்திரன் மாதிரி தானே சீதையோட முகம் இருந்தது. சிய முக சரிசு தேக்கி சுக்கு பாவா. கவிகள்லாம் பெண்களுடைய முகத்தை வர்ணிக்கும் பொழுது சந்திரன் போன்ற முகம், சந்திரன் போன்ற முகம். அதை அனுசரித்து ராமர் சொல்றார், அன்னைக்கு சீதையை பார்த்தமே இப்படி தானே இருந்தது சீதையோட முகம் அப்படின்னார். உடனே ராமருக்கு தோணினது, சீச்சி இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா பகுரி விசாரம் கீஹ்மனமாகி, ரொம்ப யோஜனை பண்றார், விசாரம் பண்ணி சொல்றார். சியவதன சம ஹிமகரனாகி. சீதையினுடைய முகம் போல சந்திரன் கிடையவே கிடையாது. சந்திரன் போன்ற முகம் பாழணும். சீதை முகம் எங்க இருக்கு, சந்திரன் எங்க இருக்கான். அதனால சந்திரனையும் சீதையோட முகத்தையும் சேர்க்கவே கூடாது. ஏன் அப்படின்னா அந்த டிஃபெக்ட் நிறையா இருக்கு, டிஸ்குவாலிஃபிகேஷன் நிறையா இருக்கு சந்திரனுக்கு. என்னன்னா ஜனமு சிந்து புனி பந்து விஷ தினமலின சகலங்க சியமுக சமதா பாவகிமி சந்து பாபுரோ ரங்க சியாவர் ராமச்சந்திர. துளசிதாசர் சொல்றார், இந்த சீதை எப்பேற்பட்டவள், யஜ்ஞவேதியில் அவதாரம். தங்க கலப்பையை வச்சுண்டு யாகம் பண்ணுவதற்கு யஜ்ஞ பூமியை ஜனக மகாராஜா விழும்பொழுது அயோனிஜயாய் சரீர சம்பந்தம் இல்லாமல் பூமியிலேந்து உண்டான சீதை எங்க, இந்த சந்திரன் எங்க உண்டானா, ஜனம சிந்து சமுத்திரத்தில் உண்டானா. சீதைக்கு பந்து யாருன்னா ஊர்மிள. சீதையை விட பதிவிரதையாம் ஊர்மிள. அப்படி வால்மீகியே சொல்றா, சீத வாக்குனால சொல்றா, என்னை விட என் தங்க தான் ரொம்ப உயர்ந்தவளுங்கிறா. அப்படி சீதைக்கு பந்து ஊர்மிள இருக்கா. இந்த சந்திரனுக்கு பந்து என்னன்னா விஷம்தான் பந்து, காலக்கூட விஷம் கூட பிறந்தது. ஜனம சிந்து புனி பந்து விஷ. ஒரு நாளைக்கு இருந்த மாதிரி இன்னொரு நாளைக்கு இருக்க தெரியாது. தினமலின, இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு குறையும், நாளைக்கு குறையும், அடுத்த நாள் குறையும். அமாவாசை அன்னைக்கு அட்ரஸே கிடையாது. அப்புறம் பிரதம அன்னைக்கு கண்ணுக்கே தெரியாமல் ஒரு கீரல். அப்புறம் ரெண்டு திதி அன்னைக்கு செத்த பெருசா. மூன்றாம் பிறை அன்னைக்கு பார்த்தா ஏதோ தேடணும். நாலாவது பிறை தேடவே வேண்டாம், பளிச்சுன்னு தெரியும். மூன்றாம் பிறையை தரிசனம் பண்ணினா புண்ணியம் உண்டு, தோஷ நிவர்த்தி. நாலாவது பிறையை தரிசனம் பண்ணினா அபவாதம் வரும். நம்ம தப்பு பண்ணாமலே எல்லாரும் நம்மளை பற்றி தப்பு பெய்கிற மாதிரி ஆகிடும். அதனாலேயே அனுகூலமாக காலம் மூணாவது பிறை கண்ணிலேயே தெரியாது, நாலாவது பளிச்சுன்னு தெரியும். அதனால சந்திரன் ஏகரூபமாக இருக்கானோ, ஒரு நாளைக்கு இருந்தா மாதிரி இன்னொரு நாளைக்கு இருக்க மாட்டேங்கிறான். தினமலின. அது மாத்திரமல்ல, இவ்வளவு ரவுண்டா வட்டமா இருக்கிற பளிர் இருக்கிற சந்திரனுக்கு உள்ளுக்குள்ள கலங்கம் இருக்கு. தினமலின சகலங்க. இவ்வளவு டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்கு சந்திரன். இதை என்னமா சமமா சொல்ல முடியும்? சியமுக சமதா பாவுக்கு, சீதையினுடைய முகத்துக்கு சமமா சந்திரனை சொல்லவே கூடாது. விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.